ஐயாவுக்கு குன்னத்தின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் இருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் செய்ய ஐயா தயாராக உள்ளார்கள். ஐயா மட்டும் இல்ல, இன்னைக்கு தேசிய அளவில் மோடிஜி ஐயாவை பார்க்க முடியும், பேச முடியும், உங்கள் குறைகளை எடுத்து சொல்ல முடியும், உங்களுக்கு தேவையானவற்றை ஐயாவால செய்து கொடுக்க முடியும். அதுல நமக்கு எந்த குறையும் இருக்காது. அதே மாதிரி எடப்பாடியார் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், சிரிச்சா போதும். அவரு எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு எளிமையா பழகக்கூடியவர். நம்ம கட்சியோட முதல் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு விவசாய குடிமகன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இதை சொன்னது யார்? ஐயா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்ம கட்சி கொள்கையில ஒண்ணு, அதை நிறைவேற்றி தந்தவர் எடப்பாடியார். அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் ஐயா வந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி முன்னால படித்தவர் ஒரு தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டை ஒரு விவசாயி ஆளப்போகிறான் என்று சொன்னவர் ஐயா பாரிவேந்தர். இந்த குன்னம் தொகுதிக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கு நல்ல விலைவாசி வேணும். உங்களுக்கு அந்த சேமிப்பு கடங்கும், உங்களுக்கு தேவையான விலை பொருள்களுக்கு நல்ல விலை வேணும். இதை எப்ப செய்ய முடியும்னா, மத்தியிலே மோடி ஆட்சி இருக்கணும், தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி இருக்கணும். நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் சட்டமன்றத்திலேயோ இல்ல பார்லிமெண்ட்லயோ போய் பேசும் போது பிரச்சனை மட்டும்தான் நடக்குது. மக்களுடைய குறைய யாரும் பேசணும் அப்படின்னா இங்க எடப்பாடியார் இருக்கணும், அங்க திரு மோடி அவர்கள் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்தணும். ஏன்னா இந்த இந்தியாவுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் ஒரு ஸ்பீட்ல போகணும். நீங்க எல்லாம் பைக் வச்சிருப்பீங்க, அப்ப பைக்ல ஓட்டுவீங்க. ஒரு வண்டி ஒருத்தர் ஸ்லோவாகவும் ஒருத்தர் ஸ்பீடாகவும் போனா டபுள் இன்ஜின் சர்க்கார் மோடி என்ன சொல்றாரு? அப்ப எப்படி வண்டி போகும்? அப்போ ஒருத்தர் பின்னாடி இழுக்கணும், ஒருத்தர் முன்னாடி தள்ளணுங்கிறாங்க. அப்படி எல்லாம் போகாது. ஒரு பைக்குக்கு ஒரு இன்ஜின் வச்சு நல்ல ஸ்பீடா போனீங்கன்னா பசங்களுக்கு தெரியும், அப்பதான் அந்த கிரிப் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரே தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரே நிலைமையில் பயணிச்சாதான் நம்மளுடைய சிந்தனை, தேசிய சிந்தனை நமக்கு தேவை. நமக்கு தமிழ்நாடு முக்கியம். அதே தேசிய பற்று இந்தியா நல்லா இருக்கணும்.